நீதியமைச்சர் பதவியை வைத்து விஜயதாச ராஜபக்ஷ செய்த அநியாயங்கள். பெண்ணொருவளால் வெளியிடப்பட்ட பரபரப்பு தகவல். நிதி ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி விசேட மேலதிக நிதி ஒதுக்கீடுகள் பெற்றுத்தரப்படும். யாழில் உறுதியளித்த சுகாதார அமைச்சர். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறா? வவுனியா மாநகர சபை மேயர் பதவி நீக்கம் குறித்து உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் கேள்வி. தேசிய ரீதியில் மாபெரும் மீனவர்களுடைய போராட்டம் யாழில் எடுக்கப்பட தீர்மானம். சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர்களின் 10 மகன்கள். கலக்கத்தில் கொழும்பு அரசியல் களம். சுரேஷ் சாலே தனது கைப்பட எழுதிய சட்டத்தரண்டியிடம் ஒப்படைத்த கடிதம் வெளிப்படுத்திய மனைவி. 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்க விசேட திட்டம். முன்னாள் நீதிபதி விஜயதாச ராஜபக்ஷ தொடர்பில் அவரிடம் வழக்குக்காக சென்ற பெண் ஒருவர் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார். குறித்த பெண் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ எல்லோருக்கும் தெரிந்த வகையில் சிவில் வழக்குகளுக்கு மட்டுமே முன்னிலையாகி வந்தார். ஆனால் நீதியமைச்சராக பதவியேற்ற பின்னர் குற்றவியல் வழக்குகளுக்கு முன்னிலையானார். அவரை பற்றி எந்த ஒரு நீதிபதிக்கும் தெரியும். குற்றவியல் வழக்குகளை கையாண்டதாக கேள்விப்பட்டதே இல்லை. அவர் குற்றவியல் பக்கம் செல்வதும் இல்லை. ஆனால் அவர் நீதியமைச்சரானவுடன் அவரது அறை குற்றவியல் வழக்குகளை கையாள தொடங்கியது. புதிதாக படித்துவிட்டு இது நடக்கவில்லை. நீதியமைச்சர் என்ற பதவியை அவர்கள் பயன்படுத்தினார்கள். தனது நீதி அமைச்சர் பதவிக்குரிய அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தித்தான் அவரது மகன் இந்த வேலைகளை செய்துள்ளார். அகித முன்னிலையானது இந்த ஒரு வழக்குக்காக மட்டுமல்ல, இன்னும் வெளியில் வர வேண்டிய வழக்குகள் வரிசையாக பெரிதாக உள்ளது. இவர்களை சிறைக்கு அனுப்புவது மட்டுமல்ல, இவர்களது கை கால்கள் உடைத்து இடிந்து விழுந்து சாக வேண்டும். தனது வழக்கொன்று பல வருடங்களாக இழுத்தடிக்கப்பட்டதாகவும் ஒரு வழக்குக்கு தவணைக்கு 7 லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்கினார். தனது பல ஏக்கர் காணி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக 3 வருடங்களாக நான் இடைக்கிடையே இவ்வாறு பணம் செலுத்தினேன். அதன் பின்னர் அந்த வழக்கை கைமாற்ற கதைத்த போது என்னிடம் நீதி அமைச்சரின் மகன் தான் பேசுகிறார். இந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் நீதி அமைச்சரின் அறையில் செல்வாக்கை பற்றி தெரியும் தானே என்று இவ்வாறே அவர்கள் தங்கள் பதவியை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய தேவைகள் தொடர்பில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கௌரவ நலிந்த ஜெயதிசா அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார். வடக்கில் 117 மருத்துவமனைகள் மாகாண சபையால் நிர்வகிக்கப்படுவதால் விசேட நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 45 மருத்துவ பணியிடங்கள், தாதியர் மற்றும் பிற வெற்றிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாகவும் தெல்லிப்பளை மாவட்ட பொது மருத்துவமனையாகவும் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய நிதி உதவியுடன் மன்னார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு அக்டோபரில் ஆரம்பமாகும் எனவும், கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் இலவச VIF சேவை வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தில் டெங்கு பாதிப்பு நாட்டின் ஏனைய பகுதிகளை விட குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறா என வவுனியா மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபை மேயர் ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டமை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, இன்றைய நாட்களில் வவுனியாவில் பேசுபொருளாக இருக்கும் மாநகர சபை முதல்வரின் பதவி நீக்கம் பற்றித்தான். இந்த விடயத்தில் கௌரவ ஆளுநர் மீது பலரும் பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். தங்களது தவறுகளை மறைப்பதற்கும் ஆதங்கங்களை வெளிப்படுத்துவதற்கும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது வளமைதானே. ஆனால் ஆளுநரின் இவ்வாறானதொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது ஒன்றும் புதிதான விடயமல்ல. பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளது. உதாரணமாக மாத்தளை நகர சபையில் முதல்வரும் இவ்வாறானதொரு விசாரணையின் பின்னர் மத்திய மாகாண சபை ஆளுநரினால் பதவி நீக்கப்பட்டுள்ளார். அதேபோல் மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் ஒருவரும் தனது வடமாகாண முன்னாள் ஆளுநர் சார்ல்ஸ் அம்மாவினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவ்வாறாயின் ஏனைய இடங்களில் அதிகாரம் இல்லாமலா அந்த ஆளுநரினால் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது? இது போதாததற்கு முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயாவினால் வெல்வெட்டித்துறை நகர சபையே கலைக்கப்பட்டது. முதலமைச்சர் இல்லாத விடத்து
ஆளுநருக்கே அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. விக்னேஸ்வரன் ஐயா அந்த அரசாங்கத்திற்கு சார்பானவர். முதலில் சட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதேபோல்தான் வவுனியா மாநகர சபை விடயத்திலும் ஓய்வு பெற்ற நீதிபதியினால் ஆதாரங்கள் எல்லாம் ஆராய்ந்து கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டு சரியான விசாரணை நடாத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பித்த பின்னரும் கடந்த 3 மாத காலங்களாக பல விடயங்களும் சரிபார்க்கப்பட்டு ஆளுநர் அவர்களால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வெறுமனே தங்களது தவறுகளையும் குற்றங்களை மறைப்பதற்காகவும் மக்களிடத்தில் தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொள்ளவும் பொய் பிரச்சாரங்களையும் ஆளுநர் மீது விமர்சனங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அப்படியென்றால் யார் வேண்டுமானாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடலாமா? இவ்வாறானவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்வது தவறா? முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னர் ஏன் இத்தனை பேர் இந்த ஊழல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கி வருகிறார்கள் என்பது புரியவில்லை. சில சமூக வலைதளங்களில் கூட இது தொடர்பான செய்திகள் எடிட் செய்யப்பட்டு உண்மைகள் மறைக்கப்பட்டு ஊழல்வாதிகளுக்கு சார்பாகவே செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. வேதனையான விடயம் என்னவென்றால் பலர் உண்மை தெரியாமலே இந்த பொய் பிரச்சாரங்களை நம்பி ஏமாறுகிறார்கள் என்பதுதான். இதில் யாரோ ஒருவரின் கருத்தை பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு வயது போய்விட்டதாம், எனவே அவரின் அறிக்கை சரியானதாக இல்லையாம். எவ்வளவு கேலித்தனமாக இருக்கிறது! என்னவென்று சொல்வது இவர்களை? உண்மைகள் ஒருபோதும் உறங்காது என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் பொதுக்கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் அதன் உபத்தலைவர் ஆண்டனி ஆல்பர்ட் தலைமையில் இன்று காலை 10:30 மணியளவில் ஆரம்பமாகியது. இதில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் புதிய அரசாங்கமும் புதிய அதனுடைய அமைச்சரும் மீனவர்களுடைய பிரச்சினைகளுக்கான எந்தவித தீர்வுகளையும் முன்வைக்காத நிலையில் தேசிய ரீதியில் மாபெரும் மீனவர்களுடைய போராட்டம் ஒன்றியம் முன்னெடுப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய பொதுக்கூட்டத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த வடமாகாணத்திற்கு உட்பட்ட மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதுடன் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் கோமன் குமார பிரதம விருந்தினராக கலந்து கொண்டுள்ளதுடன் மாவட்ட இணைப்பாளரும் கலந்து கொண்டிருந்தார். கூட்டத்தின் இறுதியில் கடற்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து கொண்டதுடன் மீனவ பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலையும் மேற்கொண்டுள்ளார். வணக்கம். இன்றைக்கு விசேடமாக எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற 5 மாவட்டங்களில் இருக்கின்ற மீனவர்கள் தலைவர்களோடு ஒரு உரையாடல், ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. அப்போ அந்த சந்திப்பு மிகவும் ஒரு பாசிட்டிவான முறையில் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. அப்போ அந்த சந்திப்புக்கான பிரதானமான நோக்கமாக இருந்தது வேறு எதுவுமில்லை, நாங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், அதில் விசேடமாக இல்லீகல் ஃபிஷிங், அதாவது சட்டவிரோதமான முறையில் மீன்பிடிப்பது சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் மூலமாக பெருவாரியான சிறிய மீனவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அது தொடர்பாகவும் நாங்கள் பேசப்பட்டது. அதே போன்று கரபலை சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. கரபலை சம்பந்தமாக கடந்த காலங்களில் இது டிராக்டர் அல்லது விஞ்ச் மூலமாக இழுப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன என்பது தொடர்பாக மிகவும் விரிவாக பேசப்பட்டது. அதன் மூலமாக நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுமல்ல, கடந்த காலங்களில் நாங்கள் அந்த விஞ்ச் அல்லது டிராக்டர் மூலமாக கரபலை இழுப்பதற்கு நாங்கள் விசேடமாக கடல் எல்லையில் 1.5 மைல் தொலைவுக்கு தான் நாங்கள் அனுமதியை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய மீனவர்கள் அல்லது கரவலை பயன்படுத்துகின்றவர்கள் 6 மைல் 7 மைல் தொலைவுக்கு போட்டு இழுப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது ஒரு பயங்கரமானது, ஒரு பாதகமானது. அப்போ அந்த பாதகமான நிலைமைகளில் இருந்து எங்களுடைய கரவலையை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அதன் காரணமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே கரவலைக்கு அனுமதி கொடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கான நாங்கள் 1 வருட காலத்துக்கு மேலும் காலத்தை நீடித்திருக்கின்றோம். அதுக்கும் மீறி நாங்கள் கொடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கான சரியான சட்ட திட்டங்களை வகுத்து, அது மாத்திரமல்ல அங்கே இருக்கின்ற மீனவர் சங்கங்களுக்கும் ஒரு பொறுப்பு கூறலை ஒப்படைத்து அதன் மூலமாக பெற்றுக் கொடுக்க முடியுமா என்கின்ற சம்பந்தமாக மீண்டும் உரையாடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று தித்வா புயலின் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய தகவல்கள் கிடைக்காமல் இருக்குமாக இருந்தால் அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த தகவல்கள் மூலமாக அவர்களுக்கான
கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பண்மை காலங்களில் கடலில் கூடுதலான அதிகமானவர்கள் எங்களுடைய மீனவர்கள் காணாமல் போகின்றார்கள். அப்போ அந்த காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் அனைத்து படகுகளுக்கும் VMC இயந்திரத்தை பொருந்துவதற்கான நடவடிக்கை எடுக்கலாமா அல்லது அதற்கான ஆய்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேசப்பட்டது. ஏனென்றால் கடலுக்கு செல்லுகின்றவர்களை இனம் கண்டு கொள்வதற்கு எந்த திசையில் இருக்கின்றார்கள் என்பதை இனம் கண்டு கொள்வதற்கு முடியுமாக இருக்கின்ற யந்திரம் தான் VMC யந்திரம். அப்போ அந்த யந்திரத்தை அனைத்து படகுகளுக்கும் பொருந்துவது அது ஒரு மானிய அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமாகவும் உங்களுடைய அரசாங்கத்தோடு நாங்கள் பேசி ஒரு முடிவினை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, விஷயமாக இந்திய இழுவமடி படகுகள் எமது கடல் எல்லையை பிரவேசிக்கின்றது. மறுபடியும் சூறையாடல் இடம்பெறுகின்றது. அப்ப இந்த சூறையாடலுக்கு முடிவினை கட்டியாக வேண்டும். அது தொடர்பாக நாங்கள் ஏதாவது ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியுமா அல்லது மீனவர்களுக்கு இடையிலான மீண்டும் ஒரு உரையாடல், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அதே போன்று எங்களுடைய கடற்படையினரை மேலும் பலப்படுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய வருகை தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்க முடியுமா, அது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற மீன்பிடி அமைச்சரோடும் இது சம்பந்தமாக பேசுவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன் மூலமாக எதிர்வரும் காலங்களிலே மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற மீன்பிடி அமைச்சரோடும் அதே போன்று அதனோடு தொடர்புடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீன்பிடி அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக உரையாடல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு நான் செல்வதா இல்லையா என்பது சம்பந்தமாக பிரச்சனை இருந்த போதிலும் கூட, எவ்வாறான போதிலும் கூட எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய அதிகாரிகளையாவது அல்லது ஏனையவர்களையாவது அனுப்பி இது சம்பந்தமாக ஒரு உரையாடலை ஆரம்பிக்க வேண்டும் என நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்ற விஷயமாக இன்றைய காலகட்டங்களில் கூடுதலான பாதிப்பை தருகின்ற விடயம் தான் வேறு எதுமல்ல, எங்களுடைய சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி ஈடுபடுகின்றது. இல்லீகல் பிசிங், அதாவது சட்டவிரோதமாக லைட் கோஸ் பயன்படுத்தப்படுகின்றது, சுருக்கு வலை பயன்படுத்தப்படுகின்றது, சட்டவிரோதமான வலைகளை பயன்படுத்தப்படுகின்றது, அபகரான வலைகளை பயன்படுத்தி உண்மையிலேயே எங்களுடைய மீன் துறையையும் மாத்திரமல்ல மீன் குஞ்சுகள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய பாதகமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சில பிரதேசங்களில் தொடர்ந்தும் இவர்கள் இவ்வாறான இல்லீகலான முறையில் மீன்பிடி முறையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாங்கள் சொல்கின்றவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக இன்று நாங்கள் பேசப்பட்டது, எங்களுடைய சட்டமூலம் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. இந்த புதிதாக வருகின்ற சட்டமூலம் இந்த இன்னும் 2 மாதம் அல்லது 3 மாதத்திற்கு முடிவுறுத்தப்படும் அந்த சட்டமூலம், அந்த புதிய சட்டமூலத்தின் கீழ் நிச்சயமாக 5 லட்சம் 10 லட்சமாக மாறுகின்ற ஒரு அபராதம் விதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதன் மூலமாகவும் நாங்கள் ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று மீனவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம், வேறு எதுவுமல்ல, நீங்கள் ஒரு சாராருடைய நன்மைக்காக வேண்டி இவ்வாறு சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக பெருவாரியான மீனவர்களுடைய வாழ்க்கையிலே பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றீர்கள், பாரிய அவர்களுடைய வாழ்வாதார நாசமாக்குகின்றீர்கள். அதனால் அவ்வாறு செய்ய வேண்டாம். அவர்களும் உங்களுடைய சக மீனவர்கள், உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய உறவினர்கள், அந்த உறவினர்களுடைய வாழ்க்கையை ஒரு சீர்குலைக்க வேண்டாம் எனவும் நாங்கள் விசேடமாக அந்த சட்டவிரோதமாக மீன்பிடிக்கின்ற மீனவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலே எல்லோருடைய கருத்துக்களும் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப நாங்கள் எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் இவர்களை சந்திப்பதற்கும், அவர் மாவட்ட ரீதியாக சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய மாவட்டங்கள் இருக்கின்ற பிராந்தியங்கள் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து சென்று அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலையும் செய்வதற்கு மாவட்ட ரீதியாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இல்லை, இழுவை மடி படகுகள் மூலமாக சுற்றாடல் அளிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது தொடர்பாக
அண்மை காலங்களில் பெரிய ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த ஆய்வின் மூலமாக எங்களுக்கு ஒரு விடயம் மாத்திரம் தெரிய வருகின்றது. வேறென்றால் அவர்கள் மூலமாக அந்த படகுகள் மூலமாக எங்களுடைய அதாவது ஹார்ட் ரோலிங் கிடையாது, எங்களுடைய சாஃப்ட் ரோலிங். அப்போ இந்த சாஃப்ட் ரோலிங் என்பது உண்மையிலே கடலுக்கு பெரிய பாதிப்பினை ஏற்படுத்துவது அல்ல. அதே போன்று இந்திய இழுவுமடி படகுகள் என்பது கடல் வளத்தையே அல்லது கடல் எல்லையும் சூறையாடி கொண்டு செல்லுகின்ற ஒன்று. ஆனால் அந்த நிலைமையில் இல்லை என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். எது எவ்வாறான போதிலும் கூட அவ்வாறான சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளையும் அல்லது இழுவைமடி படகுகள் சம்பந்தமாகவும் ஒரு மீள் பரிசீலனை செய்வதற்கும் அவர்களுக்கு ஒரு நட்டஈடை பெற்றுக் கொடுப்பதற்கும் அதன் மூலமாக அவர்களை ஒரு புதிய தொழில்துறைக்கு உள்வாங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு ஜனாதிபதியும் கூட இதற்கான ஆலோசனை வழங்கியிருக்கிறார். கடத்தொழில் அமைச்சு இது உண்மையிலேயே இது சுற்றாடல் அமைச்சின் கீழ் செயல்படுகின்ற ஒரு நடவடிக்கையாகும். எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு. அந்த பாதிப்பு தொடர்பாக உண்மையிலேயே எங்களுக்கு நட்டஈடு வழங்குகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் கூட இதற்கு எங்களுடைய அதிகாரிகளும் கூட கடந்த காலத்தில் இது சம்பந்தமாக செயற்படுத்தியவர்களும் கூட இதற்கான ஒரு ஆதாரபூர்வமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இது இன்னமும் கூட இழுபறியான நிலைமையிலே இருக்கின்றது. எங்களுக்கு அன்று கிடைக்க இருந்த பெருந்தொகையான நட்டையிடும் கூட இல்லாது போயிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் இப்பொழுது இது சம்பந்தமாக எங்களுடைய சுற்றாடல் அமைச்சு அதே போன்று எங்களுடைய கடல் தொழில் அமைச்சு இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை செலுத்தி வருகின்றார். தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மாரடைப்பு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இதயவியல் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்படி இவர் சிறப்பு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று 27ஆம் தேதி மருத்துவமனைக்கு வந்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவரது மனைவி, தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு துறையின் படிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகர் ஆகியோர் பொறுப்பேற்க வேண்டும் என்று கடந்த புதன்கிழமை சுரேஷ் சாலே தனது வழக்கறிஞரிடம் கையால் எழுதப்பட்ட ஒரு ஆவணத்தை ஒப்படைத்ததாக தெரிவித்தார். அன்று வழக்கறிஞர் வந்தபோது தனக்கு ஏதாவது நேர்ந்தால் ஜனாதிபதி ரவி செனவிரத்ன, ஷானி மற்றும் இன்னும் சிலரே பொறுப்பேற்க வேண்டும் என்று சுரேஷ் தனது சொந்த கையெழுத்தில் அவருக்கு தெரிவித்திருந்தார். அதிகாரிகள் என்ற முறையில் அவர்கள் இதை அறிந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாப்பதற்கான திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தொல்பொருளியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தொல்பொருளியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பெனரத் விக்ரமசிங்க தெரிவிக்கையில், பாரம்பரியத்திற்கான உயிர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் ஜூலை 7ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள தேசிய தொல்பொருள் தினத்தை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கான முதற்கட்டமாக 100 தொல்பொருள் தளங்கள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட உள்ளன. தொல்பொருள் தளங்களை பாதுகாப்பதில் சமூக பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கும் இணையாக மற்றொரு திட்டமும் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த புதிய திட்டங்கள் அனைத்தும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளன என்றார்.